ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக. கொஞ்சம் எல்லாரும் நல்லா பார்த்துக்கோங்க. இது ஆக்சுவலி பார்க்குறதே பெரிய பாக்கியம். செந்தாமரை பூ சும்மா 1700 பூ. ஃபுல்லா செந்தாமரை மலர். இன்னைக்கு வந்து 108வது நாள். 108 நாள் 2 வேளை இந்த வராக கவசம், கருட கவசம், லக்ஷ்மியோட சோடச லட்சுமி ஸ்லோகம் அதெல்லாம் சொல்லி பூஜை பண்ணுறது. யூஸ்வலாக ஒரு வேளை பூஜைங்கிறது நம்ம மேக்சிமம் ரொட்டீனாக சில வருஷங்களாக பண்ணிட்டு இருக்கிறது தான். பட் 2 வேளை பூஜை, அதுவும் சந்தன காப்பு தினமும். யூஸ்வலாக தேர்ஸ்டே குரு உரையில் சந்தன காப்பு பெருமாளுக்கு சால கிராமத்துக்குலாம் பண்ணுவேன். இதோ பாருங்க, இப்போ இன்னைக்கு 108வது நாள் சந்தன காப்பு பண்ணி அங்கே பெருமாள், வராகர், கருடாழ்வார் எல்லாரும் இருக்காங்க. இன்னைக்கு 108 நாள் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதை முன்னிட்டு ஓம் நமோ நாராயணா மூலமந்திரம் அஷ்டாட்சரம் 108 தடவை, 108 செந்தாமரை மலர்களால, அதுக்கப்புறம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக லட்சுமியோட மூலமந்திரம் சொல்லி 1008 செந்தாமரை மலர்களால அர்ச்சனை. அதுக்கப்புறம் சோடச லட்சுமி ஸ்லோகம் ஆதிலட்சுமி நமஸ்தே அஸ்து பரபிரம்மஸ்வரூபிணி, அதே தான். அந்த மாதிரி 16 லட்சுமிகளுக்குரிய மந்திரம் வரும். ஸோ 16 × 16 அது. அப்புறம் ஓம் ஸ்ரீம் சிவாய நமக கருட பஞ்சாட்சரி சொல்லி 108 தடவை. இப்படியே பேசியிருந்தா எப்படி பூஜை ஆரம்பிக்க வேணாமா? இதோ ஆரம்பிக்க போறேன். இதோட பர்பஸே மெயினா என்னன்னா, நிலபுலன் வீடு வாங்குற யோகம், வம்சவிருத்தி மாதிரியானது. தேவையான எல்லாத்தையும் வராக உபாசனைக்கு மேற்பட்டது எதுவுமே இல்லை. பூமியை காப்பாற்றுறதுக்குனே பெருமாள் எடுத்த அவதாரம் வராக அவதாரம். அப்பேற்பட்ட அந்த வராகருடைய சிறப்புகளை சொல்ற வராக கவசம் தான் இந்த பூஜையோட முக்கியமான அடிநாதமே. வராக கவசமும், கருட கவசமும், சோடச லட்சுமி ஸ்லோகமும். இந்த லட்சுமி பூவராகருடைய அருளால எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் கிடைக்கட்டும். இந்த வீடியோவை பார்க்கறதே பெரிய புண்ணியம். இந்த வீடியோ இதோட முடியல, இன்னும் இதோட கண்டினியூஷன் இருக்கு. நாளைக்கு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடம் எப்படி இருக்குங்கிறது பார்க்க வேணாமா? ஒரு வழியா 108 நாள் பூஜை நல்லபடியா முடிஞ்சாச்சு. 1700 செந்தாமரை மலர்களை கொண்டு அர்ச்சனை பண்ணியாச்சு. நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய. ஷிம் சிவாய. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படிங்கிறதுக்கு இணங்க 108 நாள் பூஜை நல்லபடியாக முடிஞ்சிருது. ஆக்சுவலி இதை நான் பண்ணேங்கிறது தப்பு. கடவுளுடைய அருளால், அவருடைய ஒத்துழைப்பால் பண்ண முடிஞ்சது, அதுதான் உண்மை. ஏன்னா இந்த மாதிரி எத்தனையோ தடவை நான் பண்ணணும்னு முயற்சி பண்ணி சில தடைகள் வந்து பாதியிலேயே நின்று இருக்கு. இந்த தடவை தான் அதுக்கான சந்தர்ப்பங்கிறது கிடச்சிது. இதுக்கு நடுவில் பல ப்ரெஷர், பல டென்ஷன், அதையெல்லாம் மீறி எப்படியோ முடிச்சாச்சு. இது ரொம்ப ரொம்ப விசேஷமான பூஜை. குறிப்பாக இந்த கோமதி சக்கரம், மகாமேரு சங்கு, லக்ஷ்மி குபேர யந்திரம், இன்னும் இந்த மாதிரி நிறைய பூஜை பொருட்கள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை நம்மகிட்டேருந்து வாங்குவாங்க. அப்புறம் அத்திப்பிள்ளையார், கருங்காலி கருடன், இந்த மாதிரி தெய்வ விக்கிரகங்கள். இதில் எல்லாரும் எல்லா விஷயமும் வாங்கி எல்லா பூஜையும் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். ஆனால் மற்றவங்களுக்கு இந்த பூஜையை பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன்னா, எனக்கான தகுதி என்னென்னா அந்த பூஜையை நான் பண்ணணும். ஸோ இத்தனை பூஜையும் சேர்த்து ஒரு வேளை பண்ணுறதுனாலே எவ்வளவு நேரமாகும் யோசிச்சு பாருங்க. வேற வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். அது வந்து சந்தோஷமான ஒரு விஷயம். பட் என்னென்னா 108 நாள் தினமும் சந்தன காப்புங்கிறது தான் இந்த இதில் பண்ணது. 108 டேஸ் பூஜைனா இதுக்கு முன்னாடி பண்ணலையானா நம்ம 5 வருஷத்துக்கு மேலே வராக கவசம் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி ஸ்பெஷலாக இதுக்குன்னு சில விஷயங்கள், சில நைவேத்திய பொருட்கள், இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து சந்தன காப்போட பண்ணதுங்கிறது இப்போ அது நல்லபடியாக முடிஞ்சிருது. அந்த 108 நாள் பூஜையில் இன்னும் இங்கே வந்து ஆற்றல் ஜாஸ்தியாக இருக்குது. இன்னும் சில சக்திகள் வந்து பெருகி இருக்கிறத என்னால் உணர முடியறது. இந்த சக்தி பெருகின இடத்துல வச்சு இந்த மாதிரியான ஆன்மீக பொருட்களை கொடுக்குறப்போ, அதுவும் தனாகர்ஷண பொருட்களை கொடுக்குறப்போ அதோட பலன்கிறது நிச்சயமாக கண்கூடாக உணர முடியும். உங்களுக்கு தேவையான ஆன்மீக பொருட்கள், மாலை, பிரேஸ்லெட் மாதிரியான விஷயம், கருங்காலி, செங்கருங்காலி, சந்தனம், துளசி, லாவா ஸ்டோன் மாலை, அப்புறம் வைஜெயந்தி மாலை, இந்த மாதிரி நிறைய மாலைகள், அதில் பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான பொருட்கள் இல்லை ஏதாவது பூஜை பண்ண ஹோமத்தில் வச்ச தெய்வ விக்கிரகங்கள், லக்ஷ்மி குபேர யந்திரம், கோமதி சக்கரம், மகாமேரு சங்கு, இந்த மாதிரியான தனாகர்ஷண பொருட்கள், ஒவ்வொரு ராசிக்குரிய மூலிகை வேர்த்தாயத்து, எக்ஸெட்ரா இதெல்லாம் வேணும்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் போகிறோம். இதோட விபூதி, குங்குமம், அதுக்கப்புறம் திருநீற்று பச்சைங்கிற மூலிகையை மஞ்சளோட சேர்த்து பண்ணுற குபேர குங்குமம்,
இந்த 108 நாள் சால கிராமத்துக்கு வராக கவசம்லாம் சொல்லி, கருட கவசம்லாம் சொல்லி, கருங்காலி கருடாழ்வார்க்கு சாத்தின அந்த சந்தன காப்பு பிரசாதம், இது எல்லாம் சேர்த்து நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும், அது ஒரு கீச்சைனாக இருக்கட்டும், இல்லை 50 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஜவ்வாது சென்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இத்தனை விஷயங்களும் கூட சேர்த்து கொடுக்கப்படும். அதோட இந்த மாதம் அக்டோபர் 30 வரை 16 பீஸ் ஒரு செட்டு கோமதி சக்கரம் 200 ருபீஸ் அதோட ஒர்த்து மட்டுமே. நேரில் வந்தாலும் கொரியரில் இது பண்ணாலும் அக்டோபர் மாதம் வரைக்கும் தான் கோமதி சக்கரங்கிறது காம்ப்ளிமெண்ட். மற்றபடி இந்த அபிஷேக சந்தனம் கொடுக்கறது, விபூதி கொடுக்கறது, குங்குமம் கொடுக்கறதெல்லாம் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் தொடரும். அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. இந்த 108 நாள் பூஜைக்கு யூஸ் பண்ண சந்தனமே நிறைய இருக்குது. அது தவிர வாரம் வாரம் வியாழக்கிழமை குருவாரம் குருவரையில் பண்ண போகிற சந்தன காப்பு அதுவே ஜாஸ்தி வரும். ஸோ இது எல்லா விஷயமும் கூட சேர்த்து வரும். அந்த இறைவன் அருளால் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா நலன்களும் வளங்களும் உண்டாகட்டும். உங்களுடைய வறுமை நீங்கி வாழ்வில் வளமை உண்டாகட்டும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.